வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, செமான்டிக் எலமெண்ட்ஸ்னா என்ன? நான் செமான்டிக் எலமெண்ட்ஸ்னா என்ன? இந்த 2 விஷயத்த பத்தி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் செமான்டிக் எலமெண்ட்னா என்னன்றத பார்த்துருவோம். செமான்டிக் எலமெண்ட்ன்றது வந்து ஒரு கன்டென்ட் ஆஃப் த பேஜ் இல்லன்னா வந்து அந்த அந்த டேக்கோட ஸ்ட்ரக்சர் டிஃபைன் பண்றது, அத பத்தினது உள்ளது தான் வந்து நம்ம செமான்டிக் எலமெண்ட் அப்படின்றத சொல்லுவோம். செமான்டிக் எலமெண்ட் இன்னொரு எதுக்கு யூஸ் ஆகும்னா, சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் எஸ்இஓன்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து செமான்டிக் எலமெண்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது வந்து என்னென்ன டேக்ஸ் இருக்குன்றத நம்ம இப்போ வந்து பார்த்துருவோம். நம்ம வந்து இப்போ நான் வாயால சொல்றேன். இங்க உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். பட் ஆனா ஒவ்வொரு டேக்க பத்தியுமே வந்து தனித்தனி வீடியோ வந்து இருக்கு. லைனப்ல இருக்கு. ஸோ இப்போ நான் வந்து ஜஸ்ட் வந்து இங்க வந்து சின்டாக்ஸையும் இதையும் மட்டும் எழுதி காட்டுறேன். பட் நம்ம அந்த வீடியோஸ்ல வந்து அத பத்தின ஃபுல் பர்ப்பஸ் என்னன்றத பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இதுல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஹெட்டர் டேக் அப்படின்னு இருக்கு. ஹெட்டர் வந்து இப்படி ஆரம்பிச்சு இப்படி க்ளோஸ் பண்ணணும். இது எதுக்கு இந்த ஹெட்டர் டேக் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, மேல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஐம் சேயிங் இப்போ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்து இது வந்து ஹெட்டர். இந்த நோட் பேடுக்கு இதுதான் ஹெட்டர். இது வந்து நம்ம வந்து ஹெட்டர் அப்படின்றது சொல்லுவோம். இல்லன்னா கூகுளே ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஒரு நிமிஷம் கூகுள் போய்க்கலாம். எஸ். எஸ். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து இந்த போர்ஷன் வந்து ஹெட்டர் டேக் அப்படின்றது நம்ம வந்து சொல்லுவோம். அதே மாரி அடுத்து வந்து ஃபூட்டர்ன்னு ஒரு டேக் இருக்கு. ஃபூட்டர் டேக்னா என்னன்னா, இந்த பார்ட் வந்து ஃபூட்டர் டேக் அப்படின்றது சொல்லுவாங்க. அதே மாரி வந்து இதுலயே வந்து நெறைய இருக்கு. நேவ் வந்து இருக்கு, ஆர்டிக்கல் இருக்கு, செக்ஷன், அசைட், H1 to H6 எல்லாமே வந்து செமான்டிக் எலமெண்ட்ஸ் தான். பேராகிராஃப் டேக், அன்ஆர்டர்ட் லிஸ்ட், ஆர்டர்ட் லிஸ்ட் எல்லாமே வந்து செமான்டிக் எலமெண்ட்ஸ் தான். நம்ம என்னன்றது தனித்தனி வீடியோல வந்து பார்ப்போம். இப்ப அடுத்து வந்து நான் செமான்டிக் எலமெண்ட்ஸ் அப்படின்னா என்னன்றத பார்த்துருவோம். நான் செமான்டிக் எலமெண்ட்னா என்னன்னா, அது வந்து அதோட அந்த டேக்கோட பர்ப்பஸ் அதோட வந்து எந்த மீனிங்கும் அது கன்வே பண்ணாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம இப்போ வந்து ஒரு டிவ் டேக் போடுறோம், இல்ல ஸ்பான் டேக் போடுறோம். இதெல்லாம் வந்து நான் செமான்டிக் எலமெண்ட்ஸ். இதுல வந்து இப்போ டிவ் டேக்ல வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டைலிங்க்கு இல்ல வந்து இது வந்து இந்த லேஅவுட் வந்து இப்படி இருக்கணும் அப்படின்றத டிஃபைன் பண்றதுக்கு தான் டிவ் டேக் யூஸ் பண்ணுவோம். டிவ்ன்றதே ஒரு கண்டெய்னர் மாதிரி தான். இப்போ வந்து அது வந்து எந்த மீனிங்கும் கொடுக்கல. இப்போ டிவ் டேக்ன்றது யூஷுவல் நார்மல் எல்லா இடத்துலையுமே இருக்கிற மாதிரி ஒரு பேஜ் இருந்தால் அதில் டிவ் டேக்ன்றது இருக்கும். இப்போ ஹெட்டர் டேக்னா ஓகே இது வந்து ஹெட்டரு இது வந்து ஃபூட்டரு அப்படின்றத டிஃபைன் பண்ணுறதுனால தான் வந்து அது வந்து மீனிங் கொடுக்குது அப்படின்றத நம்ம வந்து சொல்கிறோம். ஃபூட்டர்னா எங்கே இருக்கும்? கீழே தான் இருக்கும். ஸோ ஆப்வியஸ்லி அதை ஃபூட்டர்னு போடலாம். நம்ம டிவ்னு போடாமல் ஃபூட்டர்னு போடலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணுற சின்ன சின்ன விஷயம்லாம் வந்து சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷனுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் பேஜ் வந்து கூகுளில் ரேங்க் ஆகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். இதுதான் வந்து செமான்டிக் எலமெண்ட்ஸ் அண்ட் நான் செமான்டிக் எலமெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன்.